நம்ம ஆழ்மனத பயன்படுத்தும்போது மிகப்பெரிய ஒரு தவற செய்றோம். நான் எவ்வளவுதான் ஆழ்மனத பாசிட்டிவா பயன்படுத்தினாலும், என்னால ஏன் வெற்றி காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்விகள் கேட்குறாங்க. இயல்பாவே மனிதர்களுக்குள்ளார இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. உதாரணத்திற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த துன்பத்தின் சமயத்தில அந்த எதற்காக நீங்க துன்பப்படுறீங்களோ, அந்த ஒரு காரியத்த மட்டுமே நீங்க சிந்திக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதற்கு முன்னாடி உங்களை வருத்தப்படக்கூடியமாகவும், கஷ்டப்படுத்தக்கூடிய மாரி என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ, அதை அனைத்தையுமே உங்க மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி அனைத்தையுமே நீங்க சிந்திச்சு, அது அனைத்திற்கோசரமும் நீங்க கவலைப்படுவீங்க. உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய மனக்கசப்பான விஷயம் சின்னதா இருந்தாலும், அதனோட பல காரியங்கள இருந்து நீங்க இணைச்சுக்குவீங்க. ஆனா, இதே போல இருந்துட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த செயல் நம்ம செய்றதில்ல. ஒரு காரியத்த குறித்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சி குறித்த சம்பவத்த மட்டுமே நம்ம நினைவில் கொள்ளுவோம். வேறு எந்த விதமான மகிழ்ச்சியான சம்பவத்தையும் நம்ம அதோட இருந்துட்டு இணைச்சுக்கவே மாட்டோம். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே இருந்துட்டு சொல்லலாம். இதுவே நம்மளுடைய ஆழ்மனத நம்ம பாசிட்டிவா என்னதான் பயன்படுத்தினாலும், நம்மளால இருந்துட்டு பாசிட்டிவா இருக்க முடியாம போறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா, நம்ம நெகட்டிவிட்டீஸ்ல காமிக்கிற கவனம் பாசிட்டிவிட்டீஸ்ல காமிக்கிறதே இல்ல. ஏன்னா, இயற்கையாகவே நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்படியே பழகி போயிட்டோம். சட்டுன்னு நம்மளால மாத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். உங்களுக்கு ஒவ்வொரு நெகட்டிவிட்டீஸ் வரும்போதும் சரி, அந்த சமயத்தில உங்களுக்கு நடந்த பாசிட்டிவிட்டீஸ் மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க நடந்துக்கிட்ட மகிழ்ச்சியான சம்பவங்கள மட்டுமே நீங்க உங்க நினைவுகள கொண்டுட்டு இருக்கும்போதும், அத குறித்து நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படும் போதும், உங்க வாழ்க்கையில முழுமையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துட்டு கிடைக்கும். ஸோ, உங்களுக்குள்ளார அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்க மகிழ்ச்சியான தருணங்கள மட்டுமே எவ்வளவு எவ்வளவு சிந்திக்கிறீங்களோ, எவ்வளவு எவ்வளவு அதை இருந்துட்டு நினைத்து நினைத்து பார்க்குறீங்களோ, அதுதான் மிகவும் முக்கியம். அதற்கப்புறமேட்டு தான் நீங்க அடுத்த கட்டமாக எந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறத குறித்து கற்பனை செய்றது கூட 2வது கட்டம் தான். முதல்ல உங்க வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள கொடுத்து நெனச்சு மகிழ்ச்சி அடையுங்க. அதற்கு நன்றி தெரிவிங்க. எப்பவுமே துன்பமான சமயத்தில மேற்கொண்ட துன்பமான நிகழ்வுகள இருந்துட்டு இணைச்சுக்காதீங்க. அத குறித்து சிந்திக்காதீங்க. துன்பமான நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும் போதும், உங்க வாழ்க்கையில் நடந்த நன்மையான, சந்தோஷமான நிகழ்வுகள குறித்து சிந்தியுங்க. அதற்குறித்து நினைவு கூருங்க. அது உங்க வாழ்க்கையே மாற்றும். உங்கள எப்போதும் பாசிட்டிவா வைத்துக்கொள்ளவும் வைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஆழ்மனத முழுமையாக பயன்படுத்தி, முழுமையான ஒரு வெற்றியையும் காண முடியும். வாழ்க வளமுடன்.